இவ்வளோ அந்த கவலையை மறந்து அந்த குருவிங்கிட்ட பேசியிருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த குருவி குஞ்சுங்க இரை தேட போகுது. இரை தேடி அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அந்த காட்டில் ஒரு குதிரை நிற்கிது. ஒரு பையன் ஒரு அழகான பையன் கீழே மயங்கி கிடக்கிறான். அப்போ இந்த குருவிங்க ரெண்டும் பறந்து இவகிட்ட சொல்லுது, இந்த மாதிரி நம்ம காட்டுக்குள்ளே நான் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குதிரை நிற்கிது, ஒரு பையன் மயங்கி கிடக்கிறான், உயிருக்கு போராடிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு கேட்குது. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, வா நானும் வரேன் பார்க்கலான்ட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அந்த பையன் வாயெல்லாம் நுர தள்ளி அப்படி கிடக்குது. அப்போது அங்கே ஒரு குரங்கும் இருக்குது. அப்போ அந்த குரங்கும் கூட வருது. அப்போ இவங்க பார்த்துட்டு அந்த குதிரை மேலே எப்படியாவது இவனை ஏற்றி வச்சு நம்ம இடத்த கொண்டு போயிடணுன்னு இவங்க ட்ரை பண்ணும்போது குதிரை குனிஞ்சு கொடுக்குது. இது ஒரு ராஜகுமாரன். அந்த குதிரை குனிஞ்சு கொடுக்கும்போது அந்த குதிரை முதுகில் தூக்கி இந்த பொண்ணு இந்த பையனை படுக்க வச்சிட்றான். அப்போ அந்த குதிரைக்கு வழி காட்டிட்டு வரும்போது இவ இருக்கிற இடத்துக்கு அந்த குதிரை வந்துடுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டில் போட்டு அந்த தோட்டத்தில் உள்ள அந்த குடிசையில் கட்டில் போட்டு இவங்க அந்த மூலிகை சாறு எடுத்துகிட்டு கொடுத்து இவனோட கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு மயக்கம் தெளியுது. அப்புறம் இவ காலையில் எந்திரிச்சு குளித்து அந்த ஓடையில் போய் குளித்து அம்மனுக்கு விளக்கு போட்டு வீட்டுக்கு விளக்கு போட்டு தோட்டத்துக்கு தண்ணி விட்டு பறவைங்களுக்கு சாப்பாடு போட்டு இவ்வளோ வேலை செய்யும். இந்த ராஜகுமாரை அப்படி பார்க்குறான், என்ன இவ்வளோ அதிசயமாக இருக்குது, இவ்வளோ அழகான பொண்ணாக நம்மளை தூக்கிட்டு வந்தது. இப்படி யோசனை பண்ணும்போது இந்த கிளிங்க ரெண்டு தானாக பேசிக்குதுங்க. இந்த அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா அப்பாவையும் காணோம், நம்ம அம்மா அப்பாவுக்கு ஆயும் காணோம், அவங்கள மாதிரி நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க அனாதி ஆயிடுவாங்க, யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்போ வந்திருக்கிறவர் ரொம்ப நல்ல மனுஷரை மாதிரி தெரிகிறாரு, அவர்கிட்ட நம்ம போய் கேட்கணும், எப்படியாவது அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணும் அப்படின்னு இதுங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ராஜகுமாரன் இதுங்க பேசுனதை காதில் விழுகாத மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்த பின்னாடி இவர் சத்தமாக அந்த குருவிங்க காதில் விழுகிற மாதிரி பேசுகிறாரு. ஐயோ கடவுளே, நம்ம எங்கெங்கெல்லாம் பொண்ணு தேடினோம் கிடைக்கலையே, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடச்சிருந்தா நம்ம கல்யாணத்துக்கு ரெடியாக ஆகியிருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குருவிங்க காதில் இது விழுந்துருது. உடனே குருவிங்க பறந்து ராஜா கிட்ட கேட்குறாங்க